இப்போது இந்த காதல் திருமணம் தான் சிறந்தது அப்படிங்கிறது இந்த அணி பேசி முடிச்சிருக்கு. எத்தனை பேர் பேசியிருக்காங்க தெரியுங்களா? 7 பேர் பேசியிருக்காங்க. இவங்க 7 பேர் பேசினதை தொகுத்து அப்ட்ராக்டாக கொடுக்கறதுக்கு அந்த அணியினுடைய தலைவர் திரு ஜானகிராமன் அண்ணா அவங்க வர்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக எதிரணியிலையும் தொகுத்து வழங்குவாங்க. முதல்ல என்னுடைய அணியை சேர்ந்த ஃபஸ்ட்டு ரத்னகுமார், சக்திவேல் அண்ணா, டிஎம்எஸ், மணிமேகலை அக்கா எல்லாருமே சிறப்பாக கவுண்டர் கொடுத்தாங்க. இதில் என்ன அப்படின்னாக்கா, அவங்க என்னமோ புதன் 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 எதுக்காகும்? சுக்கிரன் இல்லாமல் ஆகிடுமா? சொல்லுங்கள், சுக்கிரன் இல்லாமல் ஆகுமா ஐயா? ஒரு கல்யாணத்துக்கு சொல்கிறான், குடும்பத்துக்கு 2ஆம் பாவம் சொல்கிறான். 2 காலபுருஷத்துக்கு 2 7 கூடவும் சுக்கிரன், 7ஆம் இடம் மனைவி கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் இல்லாமல் ஆகிடுமாங்க? ஒரு பொண்ணை பார்க்குறோம், பார்த்தோன்னே பிடிக்குது, பிடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அது சிறப்பு அப்படிங்கிறாங்க. இங்கே புதன் போய் நீசமாயிடுச்சான். சுக்கிரன் உச்சமானா கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்களா, அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் சுக்கிரன் நீசமானவன் லவ் மேரேஜ் பண்ணான்னா கடைசி வரைக்கும் வாழ்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கனகாம்பல் அம்மா பேசுனாங்க. முதல்ல அவங்க கையில் அந்த புதன் பச்சை மோதிரத்தை போட்டுக்கிட்டு தான் பேசுனாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு அரேஞ்சரா லவ் மேரேஜாங்கிற பிரச்சனைக்கு போகல, இங்கே புதனுக்கே வரேன் நான், நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கே நான் வரேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் செஞ்சு நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த தாத்தா உட்காந்துருக்காரு, நான் ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அணி பேசுகிறப்ப ரசிக்கிறாரு, அவங்க அணி பேசுகிறப்ப அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காரு. இல்லைங்க, எல்லாருமே அவர் அவ்வளோ துன்பப்பட்டிருக்காரு. ஐயா சொல்லுங்க ஐயா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறை சமாதி 7 அதிசயத்தில் ஒன்று நம்ம தாஜ்மஹால். நீங்கள் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணதில் என்ன அதிசயம் இருக்குது காமிங்க, சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இருக்கா? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இன்னொன்று வந்து ஆனந்தி அம்மா பேசுகிறாங்க, அசிங்கம் அவமானம் ஒதுக்கி வச்சுருவாங்க, அதை பண்ணிவிடுவாங்க இதை பண்ணிவிடுவாங்கன்னு, ஓடி போனவர்கள்னு. ஐயா நல்லா புரிஞ்சுங்க, 1952 50லேயே எங்கள் குடும்பத்தில் காதல் திருமணம் நடந்து அவங்க 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து சீரும் சிறப்புமாக இருந்தார்கள். எங்களுடைய இதில் இருந்து எந்த இடத்துலையும் ஒதுக்கி வைக்கலை. அப்போ உங்கள் மனசில் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. முதல்ல ஜோசியர் மனசில் அந்த எண்ணமே வரக்கூடாது. இவர் சந்திரன் அண்ணா சொல்கிறாரு, என்ன நிச்சயம் பண்ணால் தான் நிறைய பேர் ஜோசியம் பார்க்க வருவாங்க, பொருத்தம் பார்க்க வருவாங்கன்னு. எத்தனை பேர் என்கிட்ட வந்திருக்காங்க தெரியுங்களா? லவ் பண்ணுறது சக்ஸஸ் ஆகுமான்னு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இல்லை கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், புளிச்சம் போகிறான். எதுக்கு புளிச்சமோர்? எதுக்கு புளிக்கணும்? முதல்ல உங்களுக்கு புளிச்சிருக்கான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு புளிக்கிறதே பார்த்தீங்கன்னு வைங்களேன், தாலி கட்டி 3வது நாளே வாங்க புளிச்சு போயிடும். ஆமாம், காதல் காதல் வந்து நிற்கும், காதல் நிற்கும். நிச்சயம் பண்ண கல்யாணம். அடுத்தது சொல்கிறாங்க என்னன்னாக்கா, வெளியில் வந்து அப்படியே பக்குவமாக கூட்டிகிட்டு போவாங்களாம். எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க? இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க மட்டும்தான் வெளியில் தைரியமாக கூட்டிகிட்டு போவான். ஆமாம். 2வது பாருங்கள், அடுத்தது சூரியன் குருவை பற்றி பேசுனாங்க. நான் கேட்குறேன், இந்த 7ஆம் இடத்துல குரு சூரியன், லக்கணத்தில் சூரியன் நின்னோ அல்லது லக்கணத்தில் குரு இருந்தோ, 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தோ 7ஆம் இடத்துல குரு இருந்தோ 7 கேடா பார்த்ததுன்னா எத்தனை பேர் கல்யாணம் அங்கே சிறப்பாக இருந்திருக்கு சொல்லுங்கள்? ஒரு கல்யாணம் கூட சிறக்காதுங்க. ஆமாம். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த குடும்பத்தார் கௌரவம்ங்கிற போர்வையில் கொண்டு போய் தன்னுடைய மகனையோ மகளையோ பாழுங்குழியில் தள்ளிடுறாங்க. இதுதான் உண்மை. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காதல். இந்த காலத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நம்ம நடுவர் ஐயா சொன்ன மாதிரி இப்போ பிளைனில் கல்யாணம் நடக்குது, கப்பலில் கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் என்ன, குடும்பத்தார் 2 குடும்பத்தாரும் 2 சமுதாயமும் 2 ஊரும் சேர்ந்தா பண்ணுது.
அது கிடையாது. அவன் சம்பாதிக்கிறான், அவன் சொல்கிறான் இப்போ போய் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், நான் வந்து இந்த பொண்ணை தான் கட்டுவாங்கிறான். அப்பா அம்மா என்ன பண்ண முடியும்? ஓகே, நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் பண்ணி பாருங்கள், எத்தனை லட்சம் செலவாகுதுன்னு குறைச்சலாக 10 லட்ச ரூபா பணம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா 10,000 லவ் மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். அது கூட தேவைப்படாது. அது அடுத்தது சொல்கிறாங்க, காதல் திருமணம் பண்ணுனாக்கா வந்து டைவர்ஸில் போவோம் நிறையா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நான் சொல்கிறேன், இந்த அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறீங்கல்ல, இந்த டைவர்ஸில் போகுதுல, பொண்ணுக்கும் பையனுக்குமா பிரச்சனை வருது? பொண்ணுக்கும் பையனுக்கும் வருது. பெத்த தாய் தகப்பனுடைய பிடிவாதம் குடும்பத்தால் தான் வருது. இதில் 2 குடும்பம் சேருதான், 2 ஊர் சேருதான், 2 சமுதாயம் சேருதான். எங்கேருந்து சேருது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் சொந்தக்காரன்னு போய் நின்று பஞ்சாயத்து பேச சொல்லுங்கள், எவனாவது வரானான்னு பாருங்கள். இது ஒரு வேடிக்கை ஒன்று தெரியுங்களா? என்கிட்ட வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்க வந்தாங்க. சம்பந்தி நல்லா புரிஞ்சுங்க, பொண்ணோட அப்பா இருக்கார், பையனோட அம்மா வந்திருக்காங்க, அப்பா வெளியில் நிற்கிறாரு. ஜாதகம் பொருத்தம் பார்த்து பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் இருக்கான்னு வாயில் வரல. அவர் கேட்குறாரு, எனக்கும் சம்பந்தி அம்மாவுக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னாரு. இது உண்மையாக நடந்தது. நான் கேட்டேன், இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்களா? ஐயா ஜோசியராக வந்துட்டோம்னா எல்லா வேலையும் பார்த்து தானே ஆகணும். நான் கேட்டேன், ஐயா உன் பையனுக்கு பார்க்குறியா, நீ வந்து உனக்கு பார்க்குறியா முதல்ல அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த அம்மா கொஞ்சம் வாயின்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு. எப்படி? சம்பந்தம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பந்தி பொருத்தம் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னொன்று வந்து காதல் திருமணம் கடைசி வரைக்கும் போகாது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் போக வேண்டாம். நம்ம எங்கள் ஊருக்காரரு டி ராஜேந்தர் நல்லா தானே இருக்காரு, உயிரோல உஷா. ஆமாம், உயிருள்ள வரை உஷா, உயிர் போனதுக்கப்புறம் நிஷா. அவன் ஃபஸ்ட்டே எழுதிட்டாப்புலைங்க, 1000ல் நீயே ஒன்று நானும் அறிஞ்சேன் நல்ல பொண்ணுன்னு. அவன் பொண்ணை அறிஞ்சு கல்யாணம் பண்ணுங்கிறான். அடுத்தது பாருங்களேன், காமத்தை பற்றி பேசுகிறாங்க. இதில் குண்டு மல்லி 2 ரூபா, நீ உதிரும் பூ 10 ரூபா, கோடி ரூபா, பஞ்சு மிட்டாய் 5 ரூபா, நீ பாதி தின்று தந்தால் ₹1,00,000. சரி, நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரரு பஞ்சை தின்னுட்டு கொடுத்து, எம்மாடி நீ தின்னுட்டு கொடு, நீ உங்கள் அப்பா எனக்கு 2 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு பொறுமானம் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அவ்வளோதான், கிடையாது. எது காதலன்? படத்து பேரே காதலன் தான். இன்னொன்று சொல்கிறாங்க, காதலுக்கு அறிவுரே கிடையாது, அறிவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு பொண்ணை பார்த்தாலே அவன் அறிவு மதிமயங்கி போயிடுங்க, மழிஞ்சு போயிடும். ஒரு பொண்ணை பார்த்த நேரத்துக்கு அவன் புத்தி போயிடும், கீழே போயிடும். ஆமாங்க, அதனால தாங்க அரேஞ்சு மேரேஜில் போய் நிச்சயம் பண்ணி படிக்கிற இடத்துல எல்லாம் பாருங்கள், மாப்பிள்ளை வந்து இப்படியே இருப்பார், பொண்ணு தான் நிமித்திக்கிட்டு இருக்கும். அதுவும் பொட்டி பணம் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த கதையும். என் அப்பா வீட்டிலேருந்து வாங்கிட்டா நீ அதோட அடைக்கிட்டு கம்முன்னு இருடா அப்படின்ட்டுருவீங்க, அவ்வளோதான், முடிச்சு விட்டுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் அடிமைகள் தான். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஜாதகத்தில் நம்ம ஜோதிடராக இருந்து இந்த ஜாதகத்தில் 2-11 5ஆம் இடம் கெட்டோ இந்த மாதிரி இருக்கிற இடத்த கொண்டு போய் அரேஞ்சு மேரேஜில் கொண்டு போய் பொருத்தாதீங்க. காதல் திருமணம் மட்டுமே தான் சிறந்தது. அதில் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன். அதுக்கு அதே மாதிரி பாருங்கள், குரு கேது இணைவு. பெரும்பாலும் அவன் விருப்பப்பட்ட பொண்ணை கொண்டு போய் சொல்லுவான் அப்பா அம்மாட்ட, அவங்களுடைய கௌரவத்துக்காக கொண்டு போய் கல்யாணம் பண்ணி டெய்லி செருப்படி வாங்கிட்டு இருப்பான். இது நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா. விட்டுட்டு குடும்பத்தை பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு ஓடினவன்லாம் இருக்கானுங்க. அதனால் என்னுடைய அணியை பொறுத்த வரையில் காதல் திருமணமே சிறந்தது என்பதை மிக தெளிவாக ஆழமாக, ஏன்னா இன்னும் காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய எங்கள் நடுவர் ஐயாவை மனசில் வச்சு எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லணும்படி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வெள்ளச்சட்டை போட்டையும் பொய் சொல்ல மாட்டான். அதாவது அந்த முன்னாடி வந்து லூஸாக விட்டு பின்னால் வந்து ஒரு பிடி பிடிச்சார் பாருங்க. தான் அணி பேசினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுருக்கி அப்ட்ராக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு விஷயம் சொன்னார், குரு கேது அல்லது குரு சூரியன் சேர்ந்துருக்கவங்க வந்து அவங்களுடைய தகப்பனாருடைய கௌரவத்துக்காக
வசதி வாய்ப்பை ஈக்குவல் பண்ணுறதுக்காக, சொந்த பந்தத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்காக, சொத்து சுகத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்காக, கடன் பிரச்சனைகளை சரி கட்டுறதுக்காக, தொழில் பிரச்சனைகளை சரி கட்டுறதுக்காக அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து பலிகடா ஆக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அது வந்து ரொம்ப கடினமான ஒரு பாயிண்ட். அரேஞ்சு மேரேஜில் அப்படியான ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம கஷ்டத்தோடு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து மறுத்து பேசுகிறதுக்கு இல்லை. எங்கேயும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சந்தித்து தான் வர்றாங்க. ஆனாலும் அடுப்பில் வச்ச கொல்லி எரிஞ்சு தான் ஆகணுங்கிறதுனால கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம பெண் மக்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி அந்த குடும்பத்தை வெற்றிகரமாக கொண்டு வர்றவங்களும் உண்டு. சரி, இப்போ இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சிறந்தது அப்படிங்கிறதுல எத்தனை பேர் பேசியிருக்காங்க? 7 பேர் பேசியிருக்காங்க. அதுலேயும் ஏன்னா அணி பேலன்ஸ் பண்ணணும்ல, நமக்கு ஒரு டயர் இல்லைங்கன்னு உடனே ஸ்டெப்னியை தூக்கி போட்டு பேசணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இப்போது இந்த டைமில் இந்த அணியை தூக்கி நிறுத்துறதுக்காக, ஏன்னா இப்போ வீக்காக இருக்கிறது வந்து இந்த அரேஞ்சு மேரேஜ் அணி தான் வீக்காக இருக்குது. இந்த பக்கம் தூக்கி நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க பேச பேச அவங்க அணிக்காரங்களே கைதட்டிக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறப்ப இவங்க யாரும் கைதட்ட மாட்டுறாங்க இல்லையா? இதில் என்னென்னா யாராவது பாராட்டுறாங்களான்னு பார்க்கணும், இல்லாட்டி நம்மளே ஆட்டிக்கணும். சரியா? அவ்வளோதான். அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. கரெக்டாக செம்மையாக செய்கிறாங்க. இப்படி செஞ்சு செஞ்சு பிலிம் காமிச்சு தான் கவுத்துருப்பாங்க அவ்வளோ இருக்குது லவ் பண்ணுறதில்ல. எனவே மொத்தத்தில் இந்த பக்கம் அரேஞ்சு மேரேஜ் அணி இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது.